Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Filmora வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஏஐ ஃபீச்சர் தான் இமேஜ் டு வீடியோ. அண்ட் இந்த ஃபீச்சரை நம்ம மீடியாவில் இமேஜ் டு குரூப்பில் இருந்தும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ ஃபீச்சரில் நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாப்புலர் ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹக் யுவர் லவ், அதுக்கப்புறம் ஏஐ ஃபைட், ஸ்மோக் எஸ்கேப், ஹாரர், சாண்டிஃபை, இந்த மாதிரியான ப்ரீசெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது. நமக்கு தேவைன்னா நாம் இமேஜஸை கொடுத்து கஸ்டம் ப்ராம்ப்ட்ஸை கொடுத்தும் நமக்கு தேவையான வீடியோவை இமேஜை ஆஸ் அ வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஹக் யுவர் லவ். ஸோ இதை தான் நாம் இன்றைக்கி ஒரு சாம்பிளாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஜஸ்ட் இந்த ப்ரீசெட்டை நாம் கிளிக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு ரைட் சைட்லேயே இந்த ப்ரீசெட்டுக்கான ப்ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த ப்ரிவ்யூ வீடியோலேயே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய அந்த சாம்பிள் இமேஜஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரிஜினல் இமேஜஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். அதாவது வேறு வேறு பீப்புள் தான், பட் அந்த ஆங்கிள், அந்த பொசிஷன், சப்ஜெக்டோட பொசிஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் பெஸ்ட்டான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வருது. நான் என்னுடைய 2 இமேஜை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அந்த ரிசல்ட் அந்த அளவுக்கு வரல. ஸோ சேம் அந்த சப்ஜெக்டோட ஃபேஸாக இருக்கட்டும், பொசிஷன் உட்காந்துருக்கிறதுனா இன்னொரு இமேஜும் உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வேணும்னா ப்ரிவியூவில் காமிச்ச மாதிரி கொஞ்சம் சேமான, கொஞ்சம் சிமிலராக இருக்கக்கூடிய, வேறு சப்ஜெக்ட் தான் பட் சிமிலராக இருக்கக்கூடிய அந்த போஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இமேஜஸை, ஃபைல்ஸை நம்ம ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கங்க, கீழே கஸ்டமைஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா நமக்கு தேவையான இமேஜஸை உள்ளே கொடுத்து நாமளே கஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதா தான் நல்லா கவனிங்க, மேலே கஸ்டம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அப்போ ப்ராம்ப்டை கொடுத்து நமக்கு தேவையானதை இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் நாம் இப்போதைக்கு இந்த ஹக் யுவர் லவ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் டு அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நாம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பொசிஷனை செட் பண்ணிக்க முடியும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ செகண்டரி ஃபோட்டோவையும் நாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிற அந்த 2 இமேஜையும் கவனித்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரெண்டுமே ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. பேக்ரவுண்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாது. நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் தான். ஒருவேளை உட்காந்துருக்கிற மாதிரி சப்ஜெக்டாக, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு சப்ஜெக்டோட, நீங்கள் மேட்ச் பண்ண விரும்புகிற இன்னொரு சப்ஜெக்டோட அந்த ஃபோட்டோவும் சேம் அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், சிமிலராக இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன் வேணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, இல்லை ரீப்ளேஸ் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். அண்ட் ஜென்ரேட். ஸோ இதுக்கு நிச்சயமாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுடைய ஃபில்மோரா வெர்ஷனில் இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப் டேப்பில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் ஃபார் அப்டேட், ஆர் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இந்த ஃபீச்சரையும் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜென்ரேட் ஆன ரிசல்ட் சேம் அந்த இமேஜ் டு வீடியோ செக்ஷன்லேயே மை ஃபைலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணோம்னா அதோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நல்ல ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சேம் இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரிவ்யூ, டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேம் இமேஜஸ் தான், பட் யூஸ் பண்ண ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபைட். ஈவன் இதை பாருங்கள், ஸ்ட்ரக் பை லைட்னிங், சிங்கிள் இமேஜை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ். அண்ட் கஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இருக்குது. மேலோட்டமாக எந்த ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க, டிஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப விளக்கமாக இல்லாமல் மேலோட்டமாக கொடுக்குறோங்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியல. மற்றபடி ப்ரீசெட்ஸ் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு மேட்டர்லன்னு நமக்கே தெரியும். டேரெக்டாக நீங்கள் டாப்பில் போயிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் முன்னாடியே அதை டைம் லைனில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும்.